முதல் மிஷனரி மகதலேனா மரியாள் என்று சொல்லி நாம் பார்க்க போதும். தலைப்பு முதல் மிஷனரி மகதலேனா மரியாள். மிஷனரிகள் என்று சொல்லி நிறைய பேர் உண்டு. வட இந்தியா அந்த பக்கமான என்ன ஊழியம் செய்யறாங்க இல்லையா, கிராமங்கள்லாம் ஊழியம் செய்யறவங்களுக்கு என்ன பேரு? மிஷனரி. என்ன பேரு? மிஷனரி. ஒரு சில காலங்களுக்கு முன்னதாக சைனா தேசத்துல ஒரு சபையில கேட்டாங்க, ஒரு நாட்டுக்கு ஆப்பிரிக்கா நாட்டில் போய் சொல்லணும். ஆப்பிரிக்கா நாட்டுக்கு யார் போறது என்று கேட்டபோது ரொம்ப நான் போறேன்னு சொன்னாங்க. ஒரு வாலிபர் சகோதரியை வைத்துக்கொண்டு நான் போய் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லி நான் போயிட்டு வாமான்னு சொல்லி விட்டேன். ஜோ பண்ணி காசு கொடுக்கல, காசு கொடுக்கல. நம்மளும் சுவாசத்தோட போய் கப்பல் ஏறிட்டாங்க. கப்பல் ஏறிட்டு அதில் டிக்கெட் கேட்குறான். அந்த டிக்கெட் எல்லாம் காட்டுங்க, டிக்கெட் கொடுங்க. இந்த அம்மா டிக்கெட் எடுக்கலை. இப்போ இந்த அம்மாட்ட கேட்டாங்க, என்னம்மா டிக்கெட் எடுக்கலையா? ஐயா நான் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு எங்கே போகிறேன்? மிஷனரியா போகிறேன் அப்படின்னு. மிஷனரியா? அப்போ அந்த அவர் என்ன பண்ணுறாங்க, டிக்கெட் கேட்டவர் மிஷன் சம்பந்தமா, அந்த கப்பலில் உள்ள மிஷன் சம்பந்தமா ஏதோ வேலை பார்க்குறவங்க போல இருக்கு. சரின்னு விட்டுட்டேன். சரின்னு அவருக்கு அப்படி விளங்கிஇருக்குது. அப்புறம் அந்த அம்மா போய் அந்த ஆப்பிரிக்கா நாட்டில் ஊழியம் செய்யறாங்க. ஒரு எல்லாம் சொல்லுவோம் அப்படியாக மிஷனரி. முதல் மிஷனரி மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் என்று சொல்லிவாஸ். மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனம் வைத்தார். வேற யாருக்குமே அவர் என்ன செய்யல, உயிர் தெழுந்த பிறகு தரிசனம் கொடுக்கல. நிறைய பேருக்கு தரிசனம் கொடுத்தாரு, அது பிறகுதான். முதல் தரிசனத்தை இந்த மகதலேனா மரியாள் பெற்றுக்கொண்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அல்லேலூயா. அநேகர் இருந்தார்கள். அநேகர் அவருடைய சந்திக்க, அவரை தரிசிக்க, அவரை பார்க்க அநேகர் அவராய் காத்திருந்தார்கள். 12 சீசர்களும் காத்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இந்த அம்மாவுக்கு தான் தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா அந்த அம்மாட்ட வந்து நல்ல குணங்கள், நல்ல குணங்கள். என்னமா இருக்கணும்? குணங்கள். குணசாலியான சிறிய கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான யாக்கோபு குணசாலி கூட அரவணைச்சு பார்த்தான். இந்த குணசாலிகள் தான் கர்த்தர் செய்ய தேவையில்லை. அப்ப குணசாலியா இருந்த அந்த மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா. மகதலேனா மரியாள் என்று ஏன் பெயர் வந்தது என்று கேட்டால், அவருடைய சொந்த நாடு வந்து மகதலேனா நாடு, மக்தலேன் நாடு. என்ன நாடு? மக்தலேன் நாடு என்ற ஒரு நாடு. அது எருசலேமில் உள்ள திபேரியாவில் இருந்து 5 கிலோமீட்டர் வடக்கே இருக்கிறது. அங்கே இருந்து அவள் வந்ததுனாலே அவளுக்கு என்ன பேரு? மகதலேனா மரியாள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. சீமோன் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆண்டவர் சொல்லும்போது யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. இவளுக்கு மகதலேனா, இயேசுவின் தாய் பேரும் மரியாள். அப்படி நிறைய மரியாதைகள் இருந்திருக்காங்க. அதனால இவளுக்கு மகதலேனா மரி. இந்த மகதலேன் நாட்டை சேர்ந்தவளாக. மகதலேனா நாட்டிலே ஒரு மடம் இருக்கு.
மடம். அந்த மடத்துக்கு பேரு மக்தலேனா, மக்தலை மடம். அந்த மடத்துல நிறைய பெண்கள் தங்கியிருப்பார்கள். அது பாவம் செய்த பெண்கள் அந்த ஊர்ல தங்கி சொல்றாங்க. அவங்களெல்லாம் அந்த மடத்துல இருந்து தங்க வச்சிருப்பாங்க. சாபத்தினால பாதிக்கப்பட்டு நோய் நொடியினாலே விலகினப்பட்டவர்கள், பிசாசு பிடித்தவர்கள், அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த மடத்துல வந்து தங்கியிருப்பாங்க. அதுலதான் இந்த மகதலேனா மரியாதை போய் தங்கி இருந்ததாக சரித்திரம் சொல்லப்படுது. அப்படி இருந்து அவர்கள் இந்த 7 பிசாசுகள், அதுக்கு எத்தனை பிசாசுமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 7 பிசாசுகள் நீங்கின மரியாதை என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். 7 பிசாசுகள் நீங்கின மரியாதை. ஒரு பிசாசு, 2 பிசாசு இல்லை, எத்தனை பிசாசு? 7 பிசாசு. ஒரு பிசாசு இருந்தாலே நம்மளை என்ன செய்யாது, உறங்க விடாது, தூங்க விடாது, சாப்பிட விடாது, ரொம்ப பிசாசு பயங்கரமா. 7 பிசாசு இருந்ததுன்னா எப்படி? அதனால அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட முடியாம கொள்ளாம ஒடுங்கி செய்தா, மெலிந்து அவள் மறிக்கும் தருவாயே வந்துவிட்டான். அப்படிப்பட்ட நாட்களிலே இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கிறார். அவர் மக்களை இருக்கிறார், பாவத்திலும் சாபத்திலும் பேயிலையும் நோயிலும் வந்து விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவரிடத்திலே அவள் வருகிறவளாக இருக்கிறார். அப்படி வந்த போது அதுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அவளை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். முதலாவதாக அவள் நன்றி உள்ளவளாக இருந்தார். எப்படி இருந்தாரா? நன்றி இருக்கும். ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்க நன்றி இருக்கணும். நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கும். நாய் கூட நன்றி இருக்குன்னு சொல்லுங்க. நாய்க்கு என்ன இருக்குமா? நன்றி இருக்கும். நாய் நன்றி உள்ள ஒரு பிராணின்னு சொல்லி தான் வீட்டிலலாம் வளர்ப்பாங்க. அது நன்றி இருக்கும். அந்த அவள் எப்படி நன்றி உள்ளவளாக இருந்தாலும் கேட்டீங்கன்னா, லூக்கா 8:2 நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 8:2 போறியா? பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீங்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா என்னப்பட்ட மரியாதை. 3ஆம் வசனம். ஏரோதின் கரிகரம் யோகனாலும் சூசனாலும் அவங்கள ஆசிரியர்களால் கூடி செய்து கொண்டால் மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அப்போ இந்த மகதலேனா மரியாதை எங்க இருக்கிறார்? இயேசுவோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவோடு கூட இந்த பிசாசுக்கெல்லாம் துறக்கப்பட்டு வியாதியெல்லாம் குணமாகி பாவங்கள்லாம் ஆண்டவர் மன்னித்து அவளை என்ன செய்தாரு, சேர்த்து கொண்ட போது அவரை விட்டு போக மாட்டேங்கிறார். அல்லேலூயா. இயேசுவோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் இயேசுவோடு இருக்கதான் அழைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இயேசுவோடு இருக்கிறார். அவரோடு கூட இருக்கணும். அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளா இருக்கணும். இந்த லேகியம் பிசாசு பிடித்தவனையும் ஆண்டவர் பிசாசுகளெல்லாம் துரத்தி அவனுக்கு விடுதலை கொடுத்த போது அவன் இயேசுவோடு இருந்தான். என்ன செய்தான்? புதிய வஸ்திரங்களெல்லாம் உடுத்தி அவன் நினைவிருக்கான். இயேசுவோடு ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் உங்க சொந்தக்காரங்கெல்லாம் போய் சொல்லுப்பா அப்படின்னாரு. அவன் தக்க போலி சில நாடுகளுக்கெல்லாம் போவான். ஓடி அடுத்த நாடுகளுக்கு போயிட்டான்.
சொந்தக்காரங்கள்லாம் சொல்லி அடுத்த நாடுகளுக்கும் போய் சொல்ல ஆரம்பிச்சான். நான் இப்படி இருந்தேன், அதை கொடுத்தாரு. அப்படியாக ஆண்டோடைய நாமத்தை இந்த ஐயா சொன்ன மாதிரி பிரசித்தப்படுத்துங்கள். நாமத்தை என்ன செய்யலாம்? பிரசித்தப்படுத்தும். அவருடைய நாமத்தை எல்லா இடத்திலும் நாம் உயர்த்தும். அப்படி நன்றியுள்ள மகனாக காணப்பட்டார். காரணம் 7 பிசாசுகள் அவரை பற்றி. 7னா பூரணம், பூரணமான பாடுகள், பூரணமான வேதனைகள், பூரணமான தொல்லைகள், பூரணமாய் முழுமையாக மாட்டி இனிமேல் செத்து தான் போனோம், வேறு வழி இல்லைங்கிற முடிவுக்கு வந்து விடுகிறார். அதனால ஆண்டவர் அவளை அந்த பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவித்த போது, பாவ கட்டுகளிலிருந்து, சாப கட்டுகளிலிருந்து, சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து அவளை விடுவித்த போது அவள் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவளாக காணப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களா ஆண்டவரோடு கூட இருக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், பாடணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆராதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். அல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தில் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தில் ஏக்கமையா. ஏசையா கர்த்தர் மரியாதையிலிருந்து 7 சாட்சிகளை துரத்தியிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால அவள் ஆண்டவரோடு கூட இருந்து ஊழியத்தை தாங்குகிறவர்களாக இருந்தார். தன்னுடைய ஆசைகளால் என்ன செய்தார்களா? ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகளை பற்றி சொல்லப்பட்டது. தன்னுடைய சொத்து நிலங்கள் எல்லாம் கூட வித்து என்ன செய்றாங்க? குணந்து ஊழியத்துக்கு செல்லப்படுறாங்க. அதுவும் அவர்களோடு சேர்ந்து எவ்வளவு என்ன செய்யறா? ஊழியக்காரி பெண்களோடு சேர்ந்து இவ்வளவு ஒரு ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். எவ்வளவு அவங்க மேல அவளுக்கு நன்றி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. ஆமா, ஏதோ சொல்றது போவோம், நம்ம வேலையை பார்ப்போம், சொந்தக்காரங்களை பார்ப்போம், போயிடும் போகணும். ஆண்டவரோடு கூட அவள் இருக்கிறவளாக இருந்தாள். அல்லேலூயா. நன்றியுள்ள பிள்ளைகள் ஆண்டவர் செய்த நன்றிகளை மறக்கக்கூடாது. நாமும் ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்காமல் நன்றியுள்ள பிள்ளைகளாக ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு நீங்க வருவதுதான் உண்மையில் வைத்திருக்கிற அன்பை காட்டுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வீடுகளில் பார்ப்பதை விட ஆலயத்தில் பார்ப்பதை விரும்புகிறார். நீங்கள் ஆலயத்தில் வந்து ஆராதனை செய்வது, கை தட்டி பாடுவது, துதிப்பதை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதை பார்க்க விரும்புகிறார். பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறதே. அல்லேலூயா. ஆகவே மூத்த விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும்? ஆராதனை நேரத்தில் மற்றவர்களை பார்க்கணும். மற்றவர்களை பார்த்து நம்ம நிறைய வசனங்கள் கேட்டுருக்கிறோம், நல்ல செய்தியெல்லாம் கேட்டுருக்கிறோம். நம்ம என்னென்ன செய்தியெல்லாம் கேட்டுட்டே உட்காந்து அப்படியே இருக்கக்கூடாது, தூங்கக்கூடாது. அல்லேலூயா. தூங்கினா நம்ம பரவாயில்ல, சபையில் வந்து தூங்கணும். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் நமக்கு பிரியமானவனுக்கு என்ன செய்கிறார்? நித்திரை அளிக்கிறார். அநேக பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறதுனால சபையில் தூக்கம் கொடுக்குறாங்க. ஆகவே தூங்கினாலும் சபையில் மூத்த விசுவாசிகள் என்ன செய்யலாம்? மக்கள் இருக்கவங்கள தூங்குறவங்கள தூங்காதக்கா கவனிங்க, செய்தியை கவனிங்க. பேசிக்கிட்டு நானாக பேசாதுங்க, செய்தியை கவனிங்கம்மா. அப்படியே சில பிள்ளைகள்லாம் கொஞ்சம் தட்டி சொல்லி சில காரியங்களை கவனிக்கணும்.
சபையில் வந்த பிறகு நம்ம எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது. அப்போ உங்களுக்கு அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் எந்திரிச்சு போக வச்சுங்கன்னா டீச்சர்கிட்ட வந்து நாங்கள் விரல காமிக்கிறது அப்படின்னா போக முடியுமா? போக சொல்லுவாங்களா? யூரின் போகிறேன்னு அப்போ விடுவாங்களா? விட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்காங்க, ரிசர்ட் டைமில் விடுவாங்க. நீங்கள் சபையிலேயே அந்த மாதிரி ஒரு ஒழுங்குகளை கடைபிடிச்சிங்கன்னா ஆண்டவர்களை ரொம்பவே ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. போன் வந்துச்சுன்னு அனுசரித்து போகக்கூடாது. சபையில் நீங்கள் செய்தி கேட்டுட்டு இருப்பாங்க, நீங்கள் எந்திரிச்சு போகும்போது உங்களை திரும்புவாங்க, பார்ப்பாங்க, இந்த எங்கே போகுதுன்னு. அப்படியே அவங்க செய்தி மறந்துடும், செய்தி விட்டு போயிடும், தொடர்பு விட்டு போயிடும். அதனால் செய்தியோடு சேர்ந்து நீங்கள் அப்படியே என்ன செய்யணும், பிரயாணம் பண்ணணும். அல்லேலூயா. போயிட்டே இருக்கணும். கிடைக்க பஸ்ஸில் போயிட்டே இருக்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும், இடையில இணைக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி நம்ம சபைக்கு பிரயோஜனமா இருக்கணும், சபையில் அடங்கி இருக்கணும். யோபு 36:10-12 வாசிக்கிறோம். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்காமல் நடந்தார்களே ஆகிய பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமலே மாண்டு போவார்கள் என்று வாசி. 1:5-6 ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்து படிக்க அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள். சரிங்களா? அடங்கி இருக்கும். சபைக்கு வந்த பிறகு என்ன செய்யணுமா, அந்த ஆண்டவர் பார்க்குறாருன்னு நீங்கள் நினைக்கணும். ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார், தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பைபிள் படிக்கும்போது பைபிள் தான் தேவனுடைய வார்த்தை, அதுதான் தேவன். பைபிள் தான் என்னதுமா? தேவன். பைபிள் தான் நீங்கள் தேவனை பார்க்குறீங்க. இந்த பைபிளை எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களை பக்கத்தே உட்காந்துக்கிறார். என்ன செய்யறாரு? உட்காந்துக்கிறாரு, அவரோட பேசி. பைபிள் வாசிக்கும் போது என்ன செய்ய, ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். அவர் உங்க பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி நீங்க நினைக்கலாம். அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய வார்த்தை தான் தேவன். இந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அதனால அப்படியெல்லாம் நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு பயபக்தி வரும், ஒரு பரிசுத்தம் வரும், ஒரு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்படியாக நம்ம ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் காணப்படுவோம். ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். 2வது நம்ம கடந்து செல்வோம். இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்தார். இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்தார். பிசாசின் அடிமைத்தனத்தில் அந்த விடுதலை பெற்ற மகன மரியாள் இயேசுவுக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்து விட்டாள். மார்க் 15:40-41 வாசிக்கிறோம். அவருக்கு பின் சென்ற மகனிலனா மரியாள் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவோடு ஊழியம் செய்த பெண்களில் ஒருவராக விட்டார். இயேசுவின் சிலுவை பாடுகளிலே கூட இருக்கிறவளாய், பாடுகளை அனுபவிக்கிறவளாய் காணும். சிலுவை பாடுகளில் அவளும் கலந்து கொள்ளுகிறார். காவலிலும் உண்மை பின்பற்றுவேன். காவல் தான் சிறை, சிறையில் போட்டாலும் உண்மை விட்டு போக மாட்டேன். சாவியிலும் உண்மை விட்டு போக மாட்டேன். காவலிலும் சாவியிலும் உண்மை பின்பற்றுவேன் என்று பெருகிற இருக்கிறாரு. இடி முழக்கமா பேசுறாரு. அப்புறம் அவர் காலம் அவரை ஆனா மகதில்னா மரியாள் ஆண்டவரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருக்கிறார். பார்த்தீங்களா? பாடுகளிலும் கூட இருக்கணும். ஆண்டவருடைய பாடுகளிலும் நாம் பங்கு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு ஆளுகையும் செய்வோம் என்று வேதம் சொல்லும். அவரோடு பாடு செய்யும். அவரோடு பாடு சகித்தாழுமே ஆண்டாண்டு காலங்கள் ஜெயமாகவே. அவரோடு பாடு சகித்தாழுமே ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே.
ரத்தத்தினாலே அவளுடைய பிசாசுகள் எல்லாம் துரத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவரோடு கூட உடையத்தில் இருந்ததுனால நிறைய அற்புதங்கள் எல்லாம் அவள் பார்க்கிறவளா நிறைய அதிசயங்கள் எல்லாம் பார்த்தாலும் ஆண்டவரோட நிறைய பெண்கள் இருந்தாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் காரணம் ஒரு சிலுவையில தொங்கும்போது 3 ஸ்திரீகள் தான் இருந்தாங்க. என்னவா? இயேசுவின் தாய், முதலில் மரியாள், சலோமே என்னப்பட்ட ஒரு பெண். 3 பேர் நிற்கிறாங்க. யோவான் நிற்கிறார். 4 பேர் தான் நிற்கிறாங்க சிலுவைக்கு அருகே. மற்றவங்களெல்லாம் காணும். ஆண்டவர் சிலுவைக்கு போவான் வழியாக போயிட்டான். ஆனால் பாடுகளிலும் இயேசுவை பின் சென்றாள் மரியாள், மகதலேனா மரியாள். அல்லேலூயா. பாடுகளிலே பின்வாங்கி போயிடக்கூடா. பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், தொல்லைகள் வரும். பாட்டில் துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு வராதுன்னு சொல்லலை. வந்தாலும் குணமாக்குவார். வரதான் செய்யும். அண்ணா அதனால நாம பின்வாங்கி போகக்கூடாது. அல்லேலூயா. அவன் பாருங்க எவ்வளவு ஆண்டவர் மேல தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் பாருங்க. ஓய்வு நாள் விடியும் வரை காத்திருக்க மனமில்லாமல் இரவெல்லாம் தூங்காமல் இருட்டோடு என்ன செய்யலாம்? அதிக இருட்டோடு எழுது. யோவான் 20:1. வாரத்தின் முதல் நாள் அது காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லெடுத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். நிலா தன்னை ஆண்டுக்கு அர்ப்பணிச்சு விட்டதுனால அந்த இரவென்றும் பார்க்காம என்ன செய்யலாம்? பொருட்க ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து விட்டால், ஆவியாத்மா சரீரத்தை முக்கியமா ஒப்பு கொடுத்துருந்தா, அன்பு பயத்தை புறமே கல்லுன்னு சொன்ன மாதிரி அந்த அன்பினால நிறைந்து நம்ம எதையுமே தைரியமா செய்வோம். அல்லேலூயா. இருட்டோடு போறாங்க. இருட்டோட சுகந்த வர்க்கம் எடுப்படி எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு செல்லுங்க. இருட்டோட அதிக இருட்டோட என்ன இருட்டோட என்னமா இருட்டோட அதிக இருட்டோட இல்லைங்களா? அவங்க இருட்டுக்குள்ள போறோம்னு ஒரு பயம் இல்லை. அதான் போன அன்பு பயத்தை ரொம்ப அன்பு. அதனாலதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அன்பை என்ன செய்ய முடியாது? அணைத்து விட முடியாது. ஆமா, அன்பை அணைத்து விட முடியாது. அதான் இந்த ஸ்திரீ வந்து அவள் பாவியா இருந்த ஒரு ஸ்திரீ என்று சொல்லி லூக்கா 7:37 வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்படும். 39 பாவியா இருக்கிறாளே என்று அந்த சீமோன் சொல்லுகிறவனா இருக்கிறார். 47 ஆண்டவர் சொல்றாரு, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். 48ஆம் வசனத்தில் இவள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அந்த பேர் சொல்லப்படலை. இருந்தாலும் மகதலேனா மரியாள் தான் என்று சொல்லி இவங்க அறிஞர்கள் சொல்லுகிறார். ஆகவே அந்த ஸ்திரீ பார்க்க பாவ சாபங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கும் போது அவ என்ன செய்யறா? நலதான் என்னும் தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களிலே பூசி என்ன செய்யறாரா? பூசுகிறார். பாதத்தலை பூசி, அது முதல்ல பூசல, அவன் உடைத்து முதல்ல அழுறா. அழுது காலில் நனைக்கிறா, அப்புறம் தலைமுடியால துடைக்கிறா. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறா? உடைச்சு அழுது தைரியத்தை ஊற்றுகிறார். பாருங்க. அப்புறம் அந்த பாதத்தில் விழுந்து முத்தம் கொடுக்குறான். என்ன செய்யறா? பாதத்தில்
பாதத்தை கண்ணீரால் கழுவி துடைத்து அதன் பரிமள தைலத்தை முத்தம் கொடுத்து பரிமள தைலத்தை ஊற்றி பாதத்தை ஆண்டவருடைய பாதத்தை அவ்வளவாக நேசித்தார். அல்லேலூயா. பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அதற்கு அர்ப்பணித்தாள். இதுபோல நாமும் நம்மை ஆண்டவர் முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டால் சர்ச்சை எவ்வளவு தூரமா இருந்தாலும் என்ன செய்வோம், வந்துடும். ஊழியம் எவ்வளவு தூரத்துல நம்ம செய்தாலும் ஓடி வந்துடுவோம். சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி ஓடுவோம். நம்ம அர்ப்பணித்து விட்டால் எல்லாவற்றையும் நாம் செய்ய நமக்கு மனது வரும். இல்லையா? அர்ப்பணிக்காம அரைமுறையா அர்ப்பணித்து இருந்தா அதனாலே நமக்கு நம்ம ஊழியத்தை செய்ய முடியாது, ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது, ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியாது. இல்லையா? ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது நம்ம செய்யணும். மரியாதை பார்த்தா மகன் மரியாதை நம்ம இருக்கிறது கொஞ்சம் காலம் ஆண்டவருக்காக என்ன செய்வோம், ஊழியம் செய்வோம்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாள். இல்லையா? மூன்றாவதாக நம்ம கடந்து வருவோம். முதல் மிஷனரி பணியாளர் ஆனாள். முதல் மிஷனரி ஆகிட்டார். நிறைய மிஷனரி இருக்காங்க, ஆண்டவருக்கு சீசர்கள் எல்லாம் ஊழியத்து கடத்திருந்தாரு. அதனால இவர முதல் மிஷனரி ஆயிட்டார். அழைக்கப்படாத மகதலேனா மரியாள் முதல் மிஷனரி. சிலர் ஊழியம் செய்வாங்க, அழைக்கப்பட்டதான் ஊழியம் சொல்லி அழைப்புக்காக காத்திருப்பான். ஆனால் சிலர் வந்து வாஞ்சையா செய்வான். வாஞ்சையா தன்னை அர்ப்பணித்து மகதலேனா மரியாள் மாதிரி தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்யும். தன்னை தானே ஒப்பு கொடுத்து செய்யும். சிலர் ஆண்டவர் அழைப்பார், எனக்கு ஊழியத்தை செய்யன்னு சொல்லுவார். அப்படி ஒரு சிலருக்கு சொல்லுவார். சொன்னாலும் சொல்லலைனாலும் நம்மகிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க உலகம் முழுவதும் போய் சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்ட்டாரு. அதனால நம்ம சொல்லிதான் ஆகும். அல்லேலூயா. அதனால நாமே வாத்தியாப்போம். ஒருத்தர் ஆண்டவர் அழைச்சிருந்தாரா ஊழியத்துக்கு. ஆனா ஊழியத்துல வந்து பலன் இல்லை. ஆண்டவர் அழைக்கப்பட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஊழியத்துல ஆத்மாக்களே இல்லை. அப்போ ஜீவானந்தம்னு ஒரு பாசம் இருந்தார். ஜீவானந்தம் அவர் இறந்துட்டார். அவர் நல்ல ஒரு ஊழியக்கார். அவர்கிட்ட சொன்னார் அந்த பாசம் போய், ஐயா ஆண்டவர் அழைச்சுதான் ஐயா வந்தேன், ஆனா என்ன செய்யல, ஆத்மாக்களே அவருக்கு வரமாட்டேங்கிறாங்க, எவ்வளவோ ஊழியம் செய்து பார்க்குறேன், ஒன்றுமே நடக்கலை அப்படி. அப்போ இன்னொரு பாஸ்டர் பக்கத்தில் இருக்காரா, அவரை இவருக்கு தெரியும். அவர் சொன்னாரா, அந்த பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, அந்த பாஸ்டர் வந்து ஆண்டவர் அழைக்கலை, அவராக என்ன செய்தாரு, வேலை செஞ்சிருந்தாரு. ஆண்டவர் ஊழியம் செய்யணுங்கிற ஒரு அன்பின் மிகுதியினாலே அர்ப்பணித்து வந்தவர் தான். அதனால இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிக்கு வராங்க. அல்லேலூயா. அழைக்கப்படாதவரை ஆண்டவர் ஆசீர்வதித்தால் அழைக்கப்பட்ட உண்மை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ, அல்லேலூயா என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி ஜெபம் அனுப்பினாராம். அதுக்கு பிறகு ஆத்மாக்கள்லாம் வந்தாங்க. அல்லேலூயா. அதனால அன்பினால ஊழியம் செய்யணும், அன்பினால் செய்யணும். ஆண்டவர் அழைக்கலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடக்கூடாது. அன்பினால ஊழியம் எங்கே நடந்தாலும் ஓடி ஓடி வந்து கலந்துக்கணும், ஒரு சேர் எடுத்து போடணும், ஒரு பண்ணால் இதெல்லாம் செய்யலைன்னா நீங்கள் ரசிக்கப்பட்டதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு உப்புக்கும் பிரயோஜனம் இல்லையா, உப்புகளுக்கும் ஆக மாட்டேங்குது. ஊழியம் செய்யணும். ஏதாவது ஒரு சேர் எடுத்து போடணும், ஒரு கல்லத்துக்கு அந்த பக்கம் போடலாம். அங்கே ஒரு கூட்டம் நடத்தணும், நிறைய கல்லெல்லாம் கிடந்தது, வாய் விரிக்கணும். சும்மாவா சுவிசேஷம் ஒழிக்கணும், சும்மா நடக்குமா? அதனால ஊழியத்துக்கு வரும். அது உங்களை பேர் சொல்லி ஒருத்தராக வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க மாட்டான். நீங்களா வரணும். சபையில் ஒரு ஊழியம் நடந்தால் வரணும். ஆண்டவர் சொன்னார், தூசியை உதறிவிட்டு எழுது. தூசி, இந்த உலகம் தூசி.
உலகம் மாம்ச பிசாசுலாம் அவர் தூசித்தான். தூசி உலகத்தை இழந்தது. அல்லேலூயா. எழுந்து ஊழியத்துக்கு போகணும். அல்லேலூயா. ஆமா, கட்டுக்குமாரன் எழுந்தான், தகப்பனாரிடம் வந்தான். அவங்க நிறைய ஆசீர்வாதம்லாம் வந்துருச்சு. அல்லேலூயா. எழுது, தகப்பனுக்கு வரணும், எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை அவள் தரிசித்தவுடன் அவளால் அதை பற்றி சொல்லாம இருக்க முடியல. முதலான மரியாதைக்கு என்னமா செய்யல? மார்க்கு 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 9ல் அவளுக்கு தரிசனமாகிறார், 10ஆம் வசனத்தில் ஊழியத்துக்கு போறார். அல்லேலூயா. தரிசனமான உடனே அது கண்டதையும் கேட்டதையும் ஆண்டவரை பார்த்ததையும் சொல்ல போயிட்டார். அல்லேலூயா. உடனே அதான் முதல் மிஷனரி. அவளை சொல்லாமல் இருக்க முடியல. நன்றி சொல்லாமல் இருக்க, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லினார். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லினார். துதிப்பேன், போற்றுவேன். அல்லேலூயா. 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 அவளால அந்த ஒரு நல்ல செய்தியை தனக்குள்ள அடக்கி வைக்க முடியல. தனக்குள்ள சிலர்கள் சில காரியங்கள் அடக்கி வைக்க முடியாது. அது எழுதுறாங்க, அந்த சொல்லி அந்த பொண்ணு கொம்பா துட்டி தீ வச்சு விட்டுருவாங்க. அவருக்கு அடக்கி வைக்க முடியல பாருங்க. உடனே ஒரு தனி மணி பெண்ணு தான் என்னோட ஒரு 4 பேர் அனுப்புங்க ஆண்டவரே, நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அவன் தான் முதல்ல போய் சீசர்களுக்கு சொல்றான். சீசர்களுக்கு சொன்னது முதல்ல மரியாதை இதெல்லாம். அப்படி தன்னை தான் ஒரு மிஷனரி என்பதை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. உறுதிப்படுத்த ஆண்டவர் பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். வருத்தப்பட்டு பாரசத்தை எல்லாரும் இடத்தில் இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் அப்புறமா 2-3 பவுன் நகையை கீழே போட்டாங்க. கீழே போட்டு காணாம போச்சு. ஒரு அந்த சபையில் அன்னைக்கு ஜெபம் நடந்தது சொன்னாங்க. சொல்லி வருத்தப்பட்டு பாருங்கள் அனுப்பிடுவாங்க, இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிடு. ஆண்டவரே, இந்த அம்மா அழுது பழகிட்டு இருக்காங்க, ஒரு இளைப்பாறுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா போங்க அப்படின்னு. போகும்போது வழியில் கிடைக்குது. ஒரு எல்லாம் சொல்லுங்க, கஷ்டப்பட்டு பாரத சமைக்கிறவர்கள் என்ன செய்யுங்க, இன்னிடத்தில் வாருங்க சபைக்கு வந்து சொன்னதுனால கிடைச்சா கிடைக்கலையா? அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை நேசித்தானா ஆண்டவர் நம்ம சும்மாவே விடணும். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவருடைய பணியாளர் ஆகணும். ஆண்டவருக்கு பணி செய்யணும். அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்கு பணி செய்வோம். யோசுவா சொல்றாரு, வீட்டார் எல்லாமே அவர் தான் யார் பண்ணுவாங்க. வீட்டார் சிலர்லாம் அப்படி இப்படி இருக்காங்க. பணம் போட்டுரும். நான் தான் கர்த்தர் கூடிச்சு அப்படியா சொன்னாரு. நான் என் வீட்டு அனைவரும் அப்படியே என்ன சொன்னோம், வைக்கும் குடும்பமாக கர்த்தர் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் குடும்பமாய் எழுப்பம் குரல சொல்லுவோம். ஐயா சொன்னார் சமாரியாஸ்திரியை பற்றியா. சமாரியாஸ்திரியிட்ட அவர் தண்ணீர் கேட்டார். அவர் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆனால் ஆண்டவர் தண்ணி கொடுத்தார். ஆண்டவர் நினைச்சிருந்தாரு ஜீவ தண்ணீரை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா சாதாரண தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டா, ஜீவ தண்ணீரை கொடுத்துட்டார். அவளாலையும் அடக்கி வைக்க முடியல. சொல்லிட்டு அவங்களாம் போய் சொல்லிட்டு ஆளுகளை கொடுத்து வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஆண்டுடைய அன்பை அவருடைய பணியை நீங்கள் அடக்கி வைக்காமல் உயிர்த்தெழுந்ததை சொல்லணும். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்ததை நீங்கள் சொல்லணும் ஜனங்களுக்கு. ஏன்னா
கல்லறைக்கும் திறந்துருக்கு. சீசர்கள் ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள்லாம் என்ன செய்றாங்கன்னா, நீங்க அதெல்லாம் வாசித்தீங்கன்னா, இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி சொன்னார்கள். உயிர்த்தெழுதலை சொன்ன போது நம்மளும் சித்தா ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு உறுதிப்படுது. அப்படி ஒரு நினைவு வருது அவங்களுக்கு. அப்போ அந்த இயேசுவை பின்பற்றுவோம், அவன் உயிர்த்தெழுமா நம்மையும் உயிரோடு எழுப்புவோம், நாளையிலையா ஒரு நாளிலே அவரோடு கூட நம்ம நித்தியமாக வாழலாம் என்று சொல்லி அந்த பவுல் பிரசங்கம் எல்லாமே அந்த உயிர்த்தெழுதலை பற்றியே இருந்ததுனால சபைகள் கட்டப்பட்டது. அல்லேலூயா. உயிர்த்தெழுதலை நம்ம லேசாக நினைக்கக்கூடாது. அது ஒரு வல்லமையான ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. அடுத்து நம்ம கருத்து சொல்ல, நாலாவதாக இயேசுவை அதிகம் நேசித்த மரியாள். இயேசுவை ரொம்ப நேசித்துட்டான். என்ன பண்ணிட்டான்? ரொம்ப 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 நேசித்துட்டான். அதனாலதான் இருட்டோடு தூங்காமல் உறங்காமல் இருட்டோடு கல்லறைக்கு போகிறான். அவ்வளோ அன்பு. ஆண்டவர் பார்த்தோம், உயிர்த்தெழுதான்னு நம்பிக்கை அவளுக்கு வரல. அவருடைய அதனாலதான் அவன் என்ன சொல்றா, இந்த தோட்டக்காரன்கிட்ட பார்த்து சொல்றா, அவன் இயேசுதான் நிற்கிறாரா தோட்டக்காரன் நினைச்சிட்டு, ஐயா அவரை எங்கேயா வச்சிருக்கிறாங்க, சொல்லுங்க ஐயா, நான் அந்த சரீரத்தை எடுத்துக்கிறேன். சரீரத்தை இயேசு கிறிஸ்துவ அவனால் தூக்க முடியுமா? தூக்க முடியுமா? அவன் சொல்ல பாருங்க, நான் எடுத்துக்கிறேன், தூக்குறேங்கிறா. அவ்வளவு அன்பு. அல்லேலூயா. மட்டற்ற அன்புன்னு சொல்லுவாங்க. மட்டற்ற அன்பு, மகிமையான அன்பு அவளுக்கு இருந்தது. அவ பாருங்க என்ன சொல்றாங்க, அன்பு சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டது. இந்த மாதிரி இருட்டோட போறா பாருங்க. அப்புறம் அன்பு பார்க்காமல் விடாது, அன்பு பார்க்காமல் விடாது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவரை பார்க்கணுங்கிற எல்லா சீசர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, கதையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடுறாங்க, திரும்பி போயிடுறாங்க. ஆனால் இந்த மரியாள் மட்டும் என்ன செய்யறா, திரும்பி போகல. ஏன்னா மரியாள் மட்டும் என்ன செய்யலாமா, திரும்பி போகாம அவன் என்ன செய்யறா, பேதுரு யோவான் வர்றாரு. ஐயா இயேசு நீங்க பார்த்தீங்களா, அவரை எங்கே வச்சாங்க, எனக்கு அந்த இடம் தெரியலையே அப்படிங்கிறான். தேவதூதன் நாங்கள் 2 பேர் இருக்கிறாங்க அல்ல கூட, அவங்ககிட்ட கேட்குறான். ஐயா இயேசு, அவங்க சொல்கிறாங்க இயேசு வந்து போயிட்டாருப்பா, இந்த அவருடைய துணியெல்லாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனாலும் யார் எடுத்துட்டு போனால் எங்கேயா இருக்காரு, எங்கே வச்சாருன்னு தெரியல அப்படின்னு அங்கே விசாரிக்கிறான். பாருங்களேன், சும்மா போறாளா கேட்டா, வீட்டில் இருந்தா சொன்ன போயிட்டாளா கேட்கிறான். தோட்டக்காரன் நீ ஏசுனாத்தியா கேட்டுக்கிறான், எங்கேயா வச்சுக்க அப்படியே விசாரிக்கும் போது இயேசு என்ன செய்றார், அவளுக்கு காட்சி கொடுத்தார். அல்லேலூயா. அவளுக்கு தரிசனம் கொடுத்தார். முதல் தரிசனம் பெற்றாள். பற்றி ஆண்டவருக்கு ஆண்டவர் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, அன்பு உணர்ந்து பாட்டு 8:7 திரளான தண்ணீர்கள் நேசத்தை அழிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் சேர்த்து நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். இந்த திரளான தண்ணீர்களை கொண்டு வந்து நேசம், நேசம்னா அக்கினி, அக்கினி அன்பு, அன்பின் ஆழம், அதில் கொண்டு போய் அந்த அக்கினியாகிய அன்புல எல்லாரும் தண்ணியை ஊற்றினாலும் அதை நினைச்சாலமா அணைக்க முடியாது. அப்புறம் வெள்ளங்கள் வந்தாலும், வெள்ளம் வந்துட்டாலும் நினைச்சு விடாதான். வெள்ளம் தண்ணீர்னா சோதனை, சோதனைக்கு மேல சோதனை உங்களுக்கு வந்தாலும் உங்களுக்கு இருக்கிற இயேசு நண்பை நினைச்சு முடியாது. எடுங்க, கிறிஸ்துவின் நண்பை விட்டு பிரிப்பவன் என்ன வந்தாலும் பிரிக்க முடியாது சொல்லி பவுல் சொன்ன மாதிரி, என்ன வந்தாலும் எது வந்தாலும் உங்களை பிரிக்க முடியாது. வெள்ளங்கள் வெள்ளம் வந்து அடிச்சு எடுத்துட்டு போயிட்டாலும் உங்களை அப்போ என்ன செய்ய, உங்களை அடிச்சு எடுத்துக்கிட்டே போனாலும் இயேசுவே 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 தான் கடைசி வரைக்கும் சொல்லுவீங்க. அல்லேலூயா. அந்த அன்பு ஐயோ அம்மா அப்பான்னுலாம் வராது. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு அப்பா யாருமா, இயேசுதான் அப்பா. உங்களுக்கு அப்பா இருக்கலாம், அவர் வந்து ஐயாவா மாறிட்டார். இப்போ என்ன ஆயிட்டாரு, அவர் ஐயா.
இவர் அப்பா. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்கவே முடியாது. சாது சுந்தர் சிங்கர் தான். அவரை பைபிளெல்லாம் கழிச்சு எரிச்சு ரொம்ப கலாட்டம் பண்ணாரு. அப்புறம் ஆண்டவர் ஊழியத்துக்கு அவரை தெரிந்து கொண்ட போது அத்தனை ஆண்டுக்கு அர்ப்பணித்து ஊழித்து கொண்டார். போய் இந்த எம்ஏமலை அதிகாரங்கள்லாம் சுற்றி மிஷினரி ஊழியம் செய்கிறாங்க இல்லையா, அங்கெல்லாம் அவர் அந்த காலத்தில் ஊழியம் செய்தார். செய்த போது ஒரு நாள் அப்புறம் காலம் தேடினாங்க அவரை. அவர் ஒரு நாள் வந்தார். வந்து வீட்டுக்கு வந்தபோது மாமா பக்கத்தில் இருந்தார். அவர் வந்து என்னப்பா எங்கெல்லாம் தேடுறதுப்பா, எல்லாம் போகாதப்பா, வேத புத்தகத்தை எடுத்துட்டு போகாத, இரு, என்ன குறையா இருக்கு அப்படி சுற்றி வர்ற, அதெல்லாம் வேண்டாப்பா, நம்ம கடவுள் வேற கடவுள் வந்து வேற கடவுள்ப்பான்னு சொல்லி அப்படியே சொல்லி 2 நாள் இருப்பாங்க இருந்தாலும் வச்சாரு. அப்புறம் நாளைக்கு இருப்பா வந்து சாப்பிட்டு அப்படின்னா இல்லை நான் காலையிலே ஒழிச்சு புறப்படணும் அப்படின்ட்டு அப்பா அவர் சொன்னார், இப்போ அவசரப்படாத, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு உனக்காகவே வச்சுருக்கேன் அப்படின்னு. இல்லை மாமா வேண்டாம் மாமா, நான் ஊழியத்துக்கு காலையில் போகணும் அப்படின்னு. ஏற்க பாரு, ஹீரோ தனக்கு காமிச்சு பாரு, எவ்வளோ நகைகள் பாரு, எவ்வளோ தொங்கிட்டுருக்காரு அப்படின்னு மனுஷியா பாரு, நகைகளை பாரு, தங்கத்தை பாரு, வெள்ளியை பாரு, முத்துக்களை பாரு, கீழே பாரு, 2 தட்டில் என்ன இருக்கு, பணமாக இருக்கு, எல்லாம் உனக்குதான்ப்பா, எனக்கு ஒரே ஒரு மகன் தானே, எல்லாம் உனக்கு தான், எதுக்கு நீ ஒருலாம் சொல்கிறேன், உட்காந்து சாப்பிடு அப்படின்னு. அவர் சொன்னாரு, மாமா எனக்கு ஒரு இருதயம் தான் இருக்கிறது, அதை இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன், உங்கள் மகளை நேசிக்கிறதுக்கு ஒரு இருதயம் எனக்கு இல்லை. நேசம் வந்து ஆற்றல் மேல் வைத்துட்ட நேசத்தை வெள்ளங்கள் தனித்து விட முடியாது, தண்ணீர்கள் அவித்து விட முடியாது. அல்லேலூயா. முடியாது. எவ்வளவு பொருள்களை கொடுத்தாலும் அந்த அன்பை விட்டு பிரிக்க என்பதற்கு உதாரணமாக சாது சுந்தர் சிங் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே முதலாக ஆண்டவரை நேசித்து அவரை தரிசித்தது மகதலேனா மரியாள் தான் முதல்ல. அதுபோல மரியாளை போல நீங்களும் ஆண்டவரை அதிகமாக நேசிப்பீர்களானால் நீங்களும் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவீர்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 20:6 வாசிக்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் வாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் அவரோடு கூட 1000 வருஷம் அரசாடுவார்கள். அல்லேலூயா. ஆமாம், 1000 வருஷம் ஆட்சி செய்வார்கள். முதல் உயிர்த்தெழுதலில் பங்கு. அதுதான் இயேசு முதல் அவருக்கு தரிசனமான மாதிரி முதல் உங்களுக்கும் என்ன இருக்காரு, தரிசனமாக இருக்காரு. உங்களை முதல் வருகையில சேர்த்துக் கொள்வார். முதல் வருகையில நீங்கள் பரலோகத்துக்கு வருவீர்கள். 7 வருஷம். ஏன்னா பெண்களை பற்றியே பேசுறாரு, ஆண்களை பற்றி ஒன்றும் சொல்லலை நீங்க நினைக்காதீங்க. நீங்க எல்லாருமே பரலோகத்துல எப்படி இருப்பீங்க, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும். அங்க ஆண் என்று பெண் என்று வச்சிருந்தா நம்ம பார்வை நம்முடைய எண்ணங்கள்லாம் வித்தியாசமா போயிடும். அது பரலோகம் பரிசுத்தமான இடம். அதனால அங்க ஆண் என்று பெண் என்று வைக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒன்று போல தான் இருக்கும். எப்படிப்பா ஆண் என்று பெண் இல்லாம அப்படியே இருக்கும் இல்லை. ஏன்னா அங்கே புசிப்பு குடிப்பெல்லாம் கிடையாதா, ஆனால் எதுவுமே நாங்கள் தேவதூதமாக தான் இருப்போம் நம்ம. அப்போ அதுக்கப்புறம் 1000 வருஷம் ஆட்சி இருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் நீங்கள் ஆண்களாக இருப்பீர்கள் பெண்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ தான் உங்களுக்கு ஆண் பெண் என்ற வித்தியாசத்தை கொடுக்குறேன். எனவே ஆண்டவர் உங்களை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லாமல் தேர்ந்தெடுத்து இருக்கிறார். மணவாட்டி. இங்கே யாரு மணவாட்டி. அதனால ஆண்கள் வளர்த்தப்படக்கூடாது. எங்களை பற்றி ஒன்றுமே சொல்லலை ஆண்டவர் அப்படி, உங்களையும் சேர்த்து தான் சொல்றார். அல்லேலூயா. நீங்களும் ஒரு மரியாதை போல ஊழியம் செய்யணும். ஆண்டவர் பெண்களை கொண்டு இந்த ஊழியத்தில் எவ்வளவு ஊழியத்தை செஞ்சிருக்காருன்னா ஆண்கள் சும்மா இருக்க முடியுமா? அல்லேலூயா. அவர்களை விட அதிகமான ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். ஆண்டு கடைசியை நம்ம 5வது வாசிக்கிறோம். வாழ்க என்று வாழ்த்து பெற்ற மரியாள். மத்திய 28:9 அவர்கள் அவருடைய சீசருக்கு அறிவிக்க போன போது இயேசு தாமே அவர்களுக்கு மறுபடியும் எதிர்பட்டு வாழ்க என்றார்.
ஏன்னா மகளிர மரியாதை இயேசுவை பார்த்துட்டு சீத்தலுக்கு அறிவிக்க போகும்போது வழியில மறுபடியும் பார்த்துட்டு வாழ்கன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாரு? இயேசு உலகத்துல பிறக்கும் போதும் மரியாதை பார்த்து என்ன சொன்னாரு? கிருபை பெற்றவளே வாழ்க. பிறக்கும் போதும் வாழ்கன்றாரு, உயிர்க்கும் போதும் வாழ்கன்றாரு. அல்லேலூயா. பெண்களுக்கு பாருங்க எவ்வளவு வாழ்த்து சொல்றாரு பாருங்க. அதனால ஆண்டவரை போல நம்ம வாழ்த்துவது இங்க யாருமே பூமியில் கிடையாது. அல்லேலூயா. புருஷன் எவ்வளவு குடும்பம் வச்சு எவ்வளவு அழகா கூட்டு வச்சு எவ்வளவு பாடுபட்டாலும் நல்லவன் சொல்றான். அல்லேலூயா. ஒரு நல்ல பேர் எடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை வாழ்க என்று வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய வாழ்த்துக்களை நாம் பெற்று ஆண் என்றும் பெண் என்று இல்லாமல் நம்ம நேசித்து நம்மை எல்லாரையுமே நேசித்து அவர் என்ன செய்றாரு? வாழ்க்கை ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம 5 காரியங்கள் பார்த்துக்கோம். மாதிரியான மரியாதை பற்றி அவள் முதல் மிஷனரி என்று சொல்லி நம்ம தலைப்புல பார்த்தோம். அவர் முதலாவதாக நன்றியுள்ளவளாக இருந்தால், 2வது இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவளாக இருந்தால், 3வது முதல் மிஷனரி பணி செய்கிறவளாய் மாறினாள், 4வது இயேசுவை அதிகமாக நேசித்த மகளிர மரியாதை என்று பார்த்தோம், 5வது வாழ்க்கை என்று வாழ்த்து பெற்ற மரியாதை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.